இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வெப்பச்சலன காரணமாக 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக, ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு. கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, திருச்சி மாவட்டம் துறையூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயன்குடி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கடலூர் மாவட்டம் லக்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, திருச்சி மாவட்டம் சிறுகுடி, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் அடவி நயனார் கோவில் அணை, கடலூர் மாவட்டம் தொழுதூர், தென்காசி மாவட்டம் கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, திருச்சி மாவட்டம் திருச்சி டவுன், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, மதுரை மாவட்டம் கல்லநிதி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, பெரம்பலூர் மாவட்டம் வெப்பந்தட்டை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், கோயம்புத்தூர் தெற்கு, சேலம் மாவட்டம் சந்திரியூர் KVK AWS, தென்காசி மாவட்டம் சிவகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி, சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். நீலகிரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். சென்னை, கடலூர், தருமபுரி, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மே மாத இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகா வானிலை அறிக்கை. கேரளாவில் இனி வரும் நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது.
நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமாக போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோடை விடுமுறை துவங்கி உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளும் மலைவாச தலத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தபடியே உள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் நீலகிரி மாவட்டம் முழுவதும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. குளிர்ந்த காற்று வீசியபடியே இருந்த நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஊட்டி முழுக்க மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக, ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள். 5 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வெப்பசலன காரணமாக 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக, ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.